அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 10, 2025, தை 28ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்தே இருக்கிறது. நாம் நம் மனம், புத்தி, உடல் மூன்றையும் சமநிலையில் வைத்து சிறப்பாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும். அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குவோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் நமது நினைவூட்டல்களை சிலவற்றை நினைவூட்டுவோம். அந்த வகையில் நம்மளுடைய நினைவூட்டலாக நம்முடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் நன்றி கூறி அவர்களை துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். உங்கள் நாள் வெற்றி நாளாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்படிங்கிறதோட நம்ம தொடர்ந்து இன்றைக்கி இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும்.
அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நம்ம இப்போது இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக பருப்பு தினம். பிப்ரவரி 10 வேர்ல்ட் பல்சஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நிலையான விவசாயம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பில் பருப்பு வகைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக இந்த உலக பருப்பு தினம் நம்ம கொண்டாடுறோம். ஐக்கிய நாடுகளின் பொது சபை 2016 பிப்ரவரி 10 உலக பருப்பு தினமாக அறிவிச்சு அப்போலேருந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, பருப்புகள் வேளாண் உணவு முறைகளுக்கு பன்முகத்தன்மையை கொண்டு வருதல். பல்சஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி டு அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த உலக பருப்பு தினத்துக்கு ஸ்லோகனும் சொல்கிறாங்க. இந்த வருஷம் என்ன ஸ்லோகன் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு மற்றும் கிரகத்திற்காக பருப்பு வகைகளை நேசியுங்கள். லவ் பல்சஸ் ஃபார் அ ஹெல்தி டயட் அண்ட் பிளானட். அதாவது பருப்பு வகைகள் நமக்கு ஆரோக்கிய நன்மையை நம்ம உடலுக்கு கொடுக்குது, அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் அது உகந்தது அப்படிங்கிறது தான் இந்த வருஷ ஸ்லோகனாக வச்சு நம்ம கொண்டாடுறோம். பருப்பு வகைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் உண்ணக்கூடிய விதைகள் கொண்டக்கடலை, பீன்ஸ், பட்டாணி, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். 20 வகையான பருப்பு வகைகள் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம இந்த 20 வகையான பருப்பு வகைகளையும் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல அதிக புரதம் கிடைக்குது, ஹை புரோட்டீன். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதல் தேவை புரதம் தான். அது இந்த பருப்பு வகைகளில் நிறைய இருக்குது. ரெண்டாவது, நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. நார்ச்சத்து பருப்பு வகைகளில் இருக்கிறதுனால அது நம்ம செரிமானத்துக்கும் உதவுது, நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் அது உதவுது. அடுத்தது, வைட்டமின்கள், தாதுக்கள், அயன் கண்டென்ட், பொட்டாசியம், ஃபோலேட், மெக்னீஷியம் இப்படின்னு எக்கச்சக்கமான நமக்கு நன்மைகள் நமக்கு பருப்புலேருந்து கிடைக்குது. அதே மாதிரி பருப்பு குறைந்த கொழுப்பு உள்ளது, லோ ஃபேட் இருக்குது. அதனால் எடை மேலாண்மைக்கும் நமக்கு இது உதவுது. நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பருப்பு வகைகள் நமக்கு உதவுது. எப்படி பருப்பு வகைகள் நம்ம உடலுக்கு நன்மைகள் தருதோ அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் நிறைய நன்மைகளை தருது. அது என்ன அப்படின்னா, முதல்ல மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்ம பருப்பு வகைகளை நம்ம விளைவிக்கிறதுனால மண்ணில் நைட்ரஜனை அது நிலைநிறுத்துது. அதன் மூலமாக செயற்கை உரங்களின் தேவையை அது குறைக்குது. ரெண்டாவது, குறைந்த நீர் நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பருப்பு வகைகளை விளைவிக்கும் போது நமக்கு கணிசமான குறைந்த நீர்லையே நம்மளால் வளர்க்க முடியும். மூணாவது, கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. அதனாலையும் சுற்றுச்சூழல் நமக்கு உகந்ததாக இருக்குது. இத்தனை நன்மைகள் இருக்கிற பருப்பு வகைகள் எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது உலகிலேயே அப்படின்னா, நம்ம இந்தியா தான் அது முதல் இடத்துல இருக்குது. உலகிலேயே பருப்பு வகைகள் அதிகமாக விளைவிக்கிற நாடு இந்தியா தான். சுமார் 25 27 மில்லியன் டன் பருப்பு வகைகளை இந்தியாவில் உற்பத்தி செய்கிறோம். அதில் எது உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா கொண்டக்கடலை தான். கொண்டக்கடலை 45% நம்ம உற்பத்தி செய்கிறோம். பட்டாணி 15-20%, பச்சைப்பயிறு 10-12%, உளுந்தம்பருப்பு 10%, துவரம்பருப்பு 8% உற்பத்தி செய்கிறோம் இந்தியாவில். எந்தெந்த பருவங்களில் எந்த பருப்பு அதிகமாக விளையுது அப்படின்னா, மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் பச்சைப்பயிரும் உளுந்தும் அதிகமாக விளையுது. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பாசிப்பருப்பும் உளுந்து, துவரம்பருப்பு உற்பத்தி ஆகுது. அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் கொண்டக்கடலையும் பட்டாணியும் உற்பத்தி செய்கிறோம். இவ்வளோ அதிக அளவு நம்ம இந்தியாவில் உற்பத்தி இருந்தாலும் சுமார் 2-3 மில்லியன் டன்களை நம்ம இறக்குமதியும் செய்கிறோம். அந்த அளவுக்கு இந்தியாவில் பருப்பு வகைகளை நம்ம சாப்பிட்றோம்.
நம்ம டைகர் கிளப் உறுப்பினர்களுக்கு நம்ம ஆசான் சொல்கிறது எப்போவுமே சரி விகித உணவு சாப்பிடுங்க. எல்லா வகை உணவுகளும் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். அப்படிங்கிறதுக்காக தான் டிஏ ரிப்போர்ட்டில் 3 காலம் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். அதில் எல்லாருமே சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத மட்டும் டிக் பண்ணிவிட்டு அடுத்த காலம் போகிறீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு கீழே, அதற்கு கீழே ஒரு டேஷ் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன சாப்பிட்றீங்க, இட்லி 3, தேங்காய் சட்னி, சாம்பார், அது உங்கள் அளவில் 1 கப்பா 1/2 கப்பா நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எழுதும்போது நம்ம இன்றைக்கி எல்லா விதமான சத்துக்களும் நம்ம சாப்பிட்ருக்கோமா, நம்ம புரதம் எடுத்திருக்கோமா, கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கோமா, ஃபேட் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக தான், நம்ம மனசுக்கு தெரிகிறதுக்காக தான் அதில் எழுதுங்க அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. இனிமேல் அதையும் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அனைவருக்கும் உலக பருப்பு தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி உலக பருப்புகள் தினம், வேர்ல்டு பல்சஸ் டே அப்படிங்கிறத சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஆண்டுக்கான தீமாக சகோதரி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை காப்பதற்கும் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ பருப்பு வகைகள், எல்லா பருப்புகளுமே சிறந்தவை தான். இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லை. எல்லா விதைகளுமே, எல்லா பருப்புகளுமே ஆகச் சிறந்தது. அதிலும் நம் மண்ணில் விளைந்தது இன்னும் மிகச்சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். பருப்புனாலே நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம், பாதாம், பிஸ்தா, இவைகள், வால்நட்டு, இவைகள் தான் மிக சக்தி வாய்ந்தது, மிக பலம் வாய்ந்தது, மிக ஆரோக்கியமானது, அதிக புரதத்தை உடையது அப்படின்னு எண்ணுகிறோம். ஏன் நம்மளுடைய வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இன்னும் எத்தனையோ பருப்பு விதைகள் நம்மளிடத்தில் இருக்கிறது. 20 வகைக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. இவைகளை நாம் எடுத்துக்கொண்டாலே நம்மளுடைய புரதச்சத்து அப்படிங்கிறது அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத கூடுதல் செய்தியாக சொன்னாங்க. ஸோ பருப்பு அப்படிங்கிறத நம்ம நட்ஸ் அப்படின்னு நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் காட்டியிருப்போம், குறிப்பிட்டிருப்போம். இந்த நட்ஸை நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத நீங்களாகவே உங்களுடைய சமச்சீர் உணவில் அதை கொண்டு சேர்க்கணும். அப்படிங்கிறதுனால எந்த வகையாக இருந்தாலும் உங்களுக்கு எது எளிதில் கிடைக்கிறதோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறதுனால தான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் பருப்பு வகைகளுக்குன்னே ஒரு காலத்தை கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இந்த அற்புதமான புரத சத்தை உடைய பருப்புகளை உண்ணுவதற்கு நினைவூட்டக்கூடிய ஒரு தினமாக இந்த வேர்ல்டு பல்சஸ் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இன்றிலிருந்து உங்களுடைய உணவில் கொஞ்சம், அதாவது நல்லாவே புரதம் சேர்த்துக்கணும், ஆனால் பருப்பு அப்படிங்கிறத கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உறுதி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்தியை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இன்றைக்கி திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. புத்தகத்தின் பெயர் அப்படிங்கிறது த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல புத்தகத்தை யூடியூப்பர் சொல்ல அதற்கான விளக்கத்தை நாம் கூடுதலாக பார்த்து இன்னைக்கு புத்தகத்துக்குள் மூழ்கலாம், வாருங்கள். Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா The Universe Has Your Back, written by Gabriel Bernstein. நம்ம வாழ்க்கையில எப்போ நல்ல விஷயங்களாவே நடந்து நம்மள எப்போ ஒருத்தர் கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் பெட்டரா நடத்த உதவி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புகளை விட வாய்ப்புகள் நிறைய வந்தா கண்டிப்பா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருப்போம். பட் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு தான் கேப்ரியல்னு சொல்றாங்க. அது என்னதுன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தின் பெயர் த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக்.
அதாவது பிரபஞ்சம் உங்களுடனே இருக்கிறது, உங்கள் அருகிலேயே இருக்கிறது, உங்கள் பின்னாலேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக். இதை எழுதிய ஆசிரியர் கேப்ரியல் பென்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சகோதரி எழுதிய புத்தகம் தான் இந்த புத்தகம். த கேப்ரியல் பென்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த ஆசிரியர் யார் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா, 2009 தி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் அடுத்த தலைமுறைக்கான குரு அப்படின்னு இவங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து தான் நம்ம இன்னைக்கு இந்த புத்தகத்தை பார்க்குறோம். இந்த புத்தகத்திலேயே ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த யூடியூபர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே நல்ல விஷயமா நடந்து நம்மளுக்குனே ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு இருந்து நம்மளுக்குனே ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எங்கெங்க இப்படியெல்லாம் இப்போ நடக்குது அப்படிங்கிறதோட அந்த கேள்வியை வந்து இந்த இடத்துல முடிச்சிருந்தாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாரேனும் உங்களுக்கு எப்பொழுதுமே கைட் பண்ணிக்கிட்டு உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்கள இன்னைக்கு நீங்கள் சேட் பாக்ஸில் இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் நினைத்து மனதில் பதிந்து அந்த சேட் பாக்ஸில் எனக்கும் பதிவு செய்யுங்கள். யார் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை இன்னும் பெட்டராக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நபர் யார் என்பதை குறிப்பிட்டு அவருக்கு நன்றி, அவருடைய பெயரும் நன்றி என்ற வார்த்தையும் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த நபரை நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறும் பொழுது உங்களுடைய மனதில் இந்த நேரத்தில் பதிவு பண்ணும்போது இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான, பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எப்போதுமே சொல்லுவோம், நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பிரபஞ்சத்துக்கு திரும்ப கொடுக்க முடியாது. ஆனால் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இன்னும் வாரி வழங்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். இந்த நன்றி உணர்வு மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதையும், இந்த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போயிடும். இந்த புத்தகத்துடைய முதல் பகுதியாக, அதாவது நாம பகுதியாக இங்கே வந்து நிறைய வெட்டி வச்சிருக்கோம். ஸோ முதல் பகுதியை நம்ம கேட்டுக்கிட்டு நடக்க போயிடும். தொடர்ந்து நம்ம பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நமது கவனம் நடையிலும் இருக்கிறது, நடை இயல்பாக இருக்கிறது, விரைவாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லாமல் நம்ம வந்து இயல்பாக நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ புத்தகத்தின் அடுத்த பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு தான் கேப்ரியல்னு சொல்றாங்க. அது என்னதுன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம வாழற முறையில ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன குறை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் பயம். நம்பிக்கையை விட நம்ம எல்லாருக்கும் பயம் தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே எங்க அந்த விஷயம் நமக்கு வராதோ அப்படின்னு பயம், நான் எங்க தோத்துடுவேனோ அப்படின்னு பயம், யாராச்சும் நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயம். இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு தான் ஆசைப்படி வாழறதுக்கு முட்டுக்கட்டா நிக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கஷ்டங்கள் வந்த பிறகு நமக்கு பெரிய அளவுல ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, கஷ்டப்பட்ட பிறகு கிடைக்க போற சந்தோஷத்துக்கு அளவு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடைமுறையில நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், கண்டிப்பா நடக்கும். கேப்ரியல் ஒரு விஷயத்த ரொம்பவே நம்புறாங்க. நம்மள சுத்தி எப்பவும் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கு. என்னோட 11 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. நான் ஸ்டூடெண்டா இருந்த காலத்துல இருந்து இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு வந்தது அந்த பிலீஃப் தான் அப்படின்னு கேபி சொல்றாங்க. உங்களுக்கும் உங்க பயத்தை தாண்டி உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை ஊக்கப்படுத்தவும் லைஃப்ல உங்களை கைட் பண்ண தேவைப்படுற ஒரு 6 லெசன்ஸ பத்தி இந்த புக்ல சொல்லிருக்காங்க. சோ நீங்களும் இந்த 6 லெசன்ஸ ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸை எப்படி நடக்க வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். அதில் முதல் விஷயமாக அவங்க குறிப்பிட்டது அப்படிங்கிறது, எல்லோருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இப்படி ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக வாழ்க்கைங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகளோடு நிறைந்தது தான். இந்த வாய்ப்புகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அப்படி வரலைன்னா அந்த குறை வந்து நம்மள்கிட்ட தான் இருக்குது. அந்த குறை என்ன அப்படின்னா பயம்ங்கிறது தான். நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அதை விட பயம் ஜாஸ்தியாக இருக்கிறது. எப்படி இது நம்மளுக்கு வருமா, ஒத்து வருமா அப்படிங்கிறது, இல்லை இந்த விஷயம் நம்ம செய்ய போனோம் தோத்து விடுவோமா அப்படிங்கிறது, ஸோ வேற யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான இந்த பயங்களே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய முட்டுக்கட்டைகளாக இருந்து கொண்டு நம்மளுக்கு கஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். எப்பொழுதுமே கஷ்டத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது, மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இருக்காது. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து கஷ்டத்திலேயே வந்து கரைச்சி விடுகிறோம், அது நம்மளுக்கு தெரியாமலேயே போய் விடுகிறது. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு நம்மளுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருந்து கொண்டே தான்
தான் இருக்கும். இதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறத தான் கேப்ரியல் பெர்ன்ஸ்டீன் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே வாழ்க்கையில் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை கூட ரொம்ப நம்ம நிறைய பேர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட சொல்லுவாங்க, என் மேலே யாருமே கேரே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே உங்கள் மேலே கேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பைக்கில் ஸ்டாண்ட் எடுக்காமல் மட்டும் ரோட்டில் சும்மா போய் பாருங்கள், ஒரு டெஸ்ட்டு கூட பண்ணி பாருங்கள். நீங்கள் பைக்கில் ஸ்டாண்ட் எடுக்காமல் எத்தனை பேர் உங்கள் மீது அக்கறையாக அந்த ஸ்டாண்டை குறிப்பிடுகிறார்கள்னு. ஸோ அப்போது அந்த பைக்குக்கு ஸ்டாண்டுக்காக அவங்க குறிப்பிடல, உங்கள் மீது அக்கறை, உங்கள் உயிரின் மீது அக்கறை அப்படிங்கிறதும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நினைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு குறிப்பிடுறோம்? பைக் ஸ்டாண்டு, சேரீ வந்து பைக்கில் மாட்டுற மாதிரி இருக்குது, காரு டோர் திறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பயணத்தில் வந்து யாரோ முகம் தெரியாத ஏதோ ஒரு சாலையில் கூட நம்ம அவங்கள நிறுத்தி மறைச்ச அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கும் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத வந்து கேப்ரியல் குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்க வந்து 11 ஆண்டுகளில் அவங்க கல்லூரி காலத்தில் இருந்து இந்த புத்தகம் எழுதுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 11 வருடம் தான் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு, ஸோ அதுக்கு ஒரு 6 பாடம் அப்படிங்கிறத ஆர்ப்பாட்டமே இல்லாமல் 6 பாடத்தை நம்மளுக்கு தந்திருக்காங்க. அந்த 6 பாடத்தை தான் நம்ம கேட்டுக்கிட்டே நடக்க போயிடும். ஸோ புத்தக சுருக்கத்தின் பகுதி 2 நம்ம கேட்டுக்கிட்டே நடக்கலாம் பாருங்கள். Number 1. Energy flows where your intention goes. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் எனர்ஜியையும் கொடுக்குதோ அந்த விஷயத்துக்கு உங்களோட பொக்கிஷமான நேரத்தை செலவழிங்க. நம்ம உடல்ல நமக்கு தோன்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் இருந்துட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கான கான்பிடன்ஸ மேல் தூக்கி விட்டுட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா மாறுவீங்க. When you focus on positive thoughts, you raise your energy, elevate your thoughts and even boost your immune system அப்படின்னு கேபி சொல்றாங்க. அப்படின்னா எப்போ நீங்க நல்ல எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் மதிப்பு கொடுத்து அதுபடி நடக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா உங்க எனர்ஜி லெவல், உங்களோட பிரசன்ஸ், இது எல்லாமே உங்க மேல உங்களுக்கே ஒரு மரியாதையும் நல்ல ஃபீலிங்ஸையும் ஏற்படுத்தும். நீங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா உங்களை நினைப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போ நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு விஷயத்த பண்றீங்களோ அந்த எனர்ஜியே உங்களை நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய கண்டிப்பா உதவி பண்ணும். Number 2. Lean towards joy and you will be led. சோ உங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள், அப்புறம் ஆற்றல்னு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில எவ்வளவு செல்வாக்கையும் மதிப்பையும் கொடுக்குதுன்னு உங்களுக்கு போன சாப்டர்ல சொன்னது மூலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில கேள்விகளை கேபி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னா, Number 1. எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருது? Number 2. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அதிகப்படுத்த முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணணும்? Number 3. உங்க வாழ்க்கையோட கஷ்ட காலங்களை எப்படி மகிழ்ச்சியா மாத்தணும்? Number 4. எல்லாத்த விட உங்க வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிய முன்னுரிமையா கொடுத்தா உங்க வாழ்க்கை இன்னும் எப்படி சிறப்பா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க நீங்களும் கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் நீங்க யாருன்னு உங்களுக்கே புரியவும் வைக்கும். சோ கேபியும் அவங்க லைஃப்ல சந்தோஷத்துக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமையை கொடுக்கறாங்க அப்படின்னு இப்ப பாக்கலாம். இவங்களும் பல வருஷங்களா சந்தோஷம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல சந்தோஷம், மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு தேடினவங்க தான். பல வருஷங்களா பயத்தால எல்லா விஷயத்திலயும் தோத்தவங்க தான். ஆனா எப்போ இவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, அதாவது ஆன்மீகத்துல ஈடுபட்டாங்களோ அப்போத்துல இருந்து ஏன் என் வாழ்க்கைய நான் புடிச்ச மாதிரி மாத்திக்க கூடாது, பண்ற எல்லா விஷயங்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள தோணுன விஷயம்தான் இப்போ அவங்கள இந்த புக்கையும் எழுத தோணிருக்கு. கேபி பண்ணதுலயே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க எல்லா விஷயங்களையும் வேடிக்கைக்காக பண்ணுவாங்களாம். இது ஒரு விதமான டெஸ்டா கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அத டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி ஃபன்னா மாத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம். பிகாஸ் ஹேவிங் ஃபன் while learning new things feels like playing a game அப்படிங்கிற விஷயத்த இந்த லெசன்ல சொல்லிருக்காங்க. சோ நம்மளும் எந்த விஷயம் பண்ணாலும் அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டு கம்ஃபர்டபுளா பாசிட்டிவ் எனர்ஜியோட கொஞ்சம் ஃபன்னா பண்ணா ஈஸியா அதை அச்சீவ் பண்ணிடலாம். நீங்க எப்போ மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்களோ அப்போ உங்களுக்கு புது புது முடிவுகள் எடுக்கவும் ரொம்ப சுலபமா இருக்கும். நன்றி. நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடங்களை நிறைவு கொண்டு வருகிறோம்.
21 நிமிடம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடி போனது போல் எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கும் தோன்றுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் கருத்து பெட்டியில் கருத்து பதிவிடுங்கள். இப்போது நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்துடுறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடித்தவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல் கேள்வி எப்பொழுதும் போல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, இன்றைக்கி உலக பருப்புகள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பல்சஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அல்லவா? இந்த வேர்ல்டு பல்சஸ் டே கொண்டாடும் விதமாக இன்றைக்கி அது கேள்வியாக வருகிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பருப்பு வகை எது? உங்களுக்கு மிகவும் பிடித்த பருப்பு வகை எது? இது நீங்கள் 3 பருப்புகளை கூட நீங்கள் குறிப்பிடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய இரண்டாவது கேள்வி. அப்படி மூன்றாவது கேள்வியாக, அதிக புரதம் உடைய பருப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? அதிக புரதம் உடைய பருப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இந்த 3 கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பியாச்சா? உங்களுக்கு மிகவும் பிடித்த 3 பருப்பு வகைகள். மூன்றாவது கேள்வியாக, அதிகம் புரதம் உடையதாக நீங்கள் எண்ணக்கூடிய பருப்பு எது? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய புத்தகத்தை சுவாசிக்க வாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அதாவது உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம அந்த புத்தகத்தில் முதல் விஷயமாக அந்த 6 பாடத்தில் முதல் பாடம் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் யுவர் இன்டென்ஷன் கோஸ் அப்படிங்கிறது. உங்களுடைய கவனம் எதில் செலுத்தப்படுகிறதோ அதிலிருந்து தான் உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எது மகிழ்ச்சியை தருகிறதோ அந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு ஆற்றலாக பெறுகிறது அப்படிங்கிறதையும், அது நம்மளுக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயத்தின் மீது இருக்க வேண்டும். ஸோ அந்த நல்ல விஷயத்தின் மூலமாக நம்மளுக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படிங்கிறது, அது நம்மளுடைய நேர்மறை எண்ணத்தில் இருந்தால் அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை நம்மளுக்கு ஆற்றலை தரும். அந்த ஆற்றலை நம்மளை இயக்கும் அப்படிங்கிறத முதல் பாயிண்டாக சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் யுவர் இன்டென்ஷன் கோஸ். உங்களுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அதிலிருந்து தான் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது பெருகும். அந்த ஆற்றல் பெருகுவதற்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ when you focused on பாசிட்டிவ் தாட்ஸ் ரைஸ் ஒரு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நேர்மறை எண்ணத்தின் மீது உங்களுடைய கவனத்தை வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் அப்படிங்கிறத ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக தெரிவித்துக்கொண்டு, இரண்டாவது விஷயம் லீன் டுவர்ட்ஸ் ஜாய் அண்ட் யூ வில் பி லெட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் ஆற்றல்களும் தான் உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டாங்க. ஸோ நம்ம எப்பொழுதுமே அதுக்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஒரு 4 கேள்விகளை நம்மளுக்குள்ளே கேட்டுக்கிறணும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில்களை தேடணும் அப்படிங்கிறத, எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிறது முதல் கேள்வியாகும். ரெண்டாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகப்படுத்த முன்கூட்டியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் பதில் தேடணும். மூன்றாவதாக, உங்கள் வாழ்க்கையோட கஷ்ட காலங்களில் எப்படி மகிழ்ச்சியாக, உங்கள் கஷ்டங்களை எப்படி மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதையும், நான்காவது, எல்லாத்தையும் விட உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி முன்னுரிமையை கொடுக்க உங்கள் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த 4 கேள்விக்கும் உங்களிடம் விடை இருக்க வேண்டும். எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகப்படுத்த முன்கூட்டியே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், மூணாவதா உங்கள் வாழ்க்கையோட கஷ்டகாலங்களில் எப்படி கஷ்டகாலங்களை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றணும் அப்படிங்கிறதையும், நாலாவது எல்லாத்தையும் விடவும் உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை முன்னுரிமையை கொடுக்க உங்கள் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும், கொடுத்தா எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறத இரண்டாவது பாயிண்ட்ல
நம்மளுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 கேள்விக்கு நம்ம விடையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், இதன் பிறகு நம்ம வந்து இன்னும் 3, 4, 5, 6ங்கிற பாடங்கள் இருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம அதை கேட்க போகிறோம். கவனம் உங்களுக்கு நடையிலும் இருக்க வேண்டும், குரலிலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு வாங்க புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம் வாருங்கள். நம்பர் 3, ஆஸ்க் ஃபார் யோர் சைன். இந்த லெசன்ல ரொம்ப வேடிக்கையான விஷயத்த கேபி சொல்றாங்க. அதுதான் ஆஸ்க் த யூனிவர்ஸ் ஃபார் த சைன். அப்படின்னா நீங்க உண்மையாவே நல்ல வழியில தான் போறீங்களான்னு இந்த உலகத்துக்கிட்ட கேளுங்க, அது உங்களுக்கான பதில கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இவங்க யூனிவர்ஸ் கூட எல்லாம் பேச சொல்றாங்க, எப்படி யூனிவர்ஸ் கூட பேச முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ரொம்பவே வாஸ்தவமான கேள்விதான். ஆனா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறதுன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒத்துழைக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் ஈஸியா அதை எதிர்த்து போராடுவீங்கன்னு அர்த்தம். நீங்க இப்படி எல்லாத்துக்கும் தயாரா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க சக்தி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையா உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ற விஷயம் கரெக்ட் தான், முன்னேறி போய்கிட்டே இருன்னு ஒரு சைனை கொடுக்கும். சோ இந்த தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை எந்த ஒரு சக்தியாலையும் தோக்கடிக்க முடியாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பிளான் பண்ணியும் அது தவறுச்சுன்னா இல்ல தடைப்பட்டுச்சுன்னா ரொம்ப மனசு உடைஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களை விட உங்களுக்கான ஒரு சிறந்த திட்டத்தை வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இவ்ளோ சொன்னீங்களே, எப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கற சைனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உங்க மைண்ட்ல முதல்ல எது வருதோ அதை தேர்ந்தெடுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப தெரியாத ஒரு கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ பாக்குறப்போ நமக்கு முதல்ல ஒண்ணு தோணும், இதுதான் கரெக்டா இருக்கும்னு. ஆனா எங்க தப்பாயிடுமோன்னு வேற ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிடுவோம். பட் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்றப்போ யாராச்சும் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டா போதும், இதுதானே நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தோணுச்சு, ஆனா ஏன் நம்ம அதை போடல அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லா அப்செட்டாவே இருக்கும். ஒரு சூஸ் த ஃபாலோயிங்கே இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கைய நிர்ணயிக்கிற பாதைய ரொம்பவே கவனமா சூஸ் பண்ணணும்ல. அதுக்குதான் உங்க மைண்ட்ல முதல்ல என்ன வருதோ அதை தேர்ந்தெடுங்க. அப்போதான் பரவாயில்ல, எனக்கு தோணுனத பண்ண, தப்பா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். இல்லனா கை கெட்டினது வாய் கெட்டலையேன்னு தோணும். சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ரொம்ப யோசிக்காம எது முதல்ல தோணுதோ அதை பண்ணுங்க. நன்றி. தொடர்ச்சியாக வந்து புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியில் 3வது பாடத்தை பார்த்தோம். ஆஸ்க் ஃபார் யுவர் சைன் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்க் ஃபார் யுவர் சைன்னா நீங்கள் வந்து நல்வழியில் தான் போகிறீங்களா அப்படிங்கிறத பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அப்படின்னு. என்னங்க பிரபஞ்சத்திட்டெல்லாம் பேச சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த யூடியூப்பரே அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்டு, கண்டிப்பாக பிரபஞ்சத்திடம் பேசுவது அப்படிங்கிறது ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நீனும் நானும் எப்படி அப்படிங்கிறது பேசுறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்புக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்தாங்க. இந்த தைரியம் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை மட்டும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்தாங்க. ஸோ யாராலையுமே தோற்க முடிக்க முடியாத அந்த தைரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட எப்படி வந்து அந்த சைனை எதிர்பார்க்கறது, அந்த சைன்னா என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. அந்த இடத்துல குறிப்பிடும் போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நினைவுபடுத்துனாங்க. உங்கள் ஆழ் மனதில் எப்பொழுதுமே ஒரு முதல் விஷயம் அப்படிங்கிறது வரும். எப்பொழுதுமே இது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மேல் மனம் மற்றவர்களை எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம அந்த விஷயத்தையே மறந்துடுவோம். முதல்ல உங்கள் ஆழ் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதில் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து நம்ம ஆழ்மனம் ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் மாற்றி நம்ம வந்து அப்புறம் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு தோணுச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், பிரபஞ்சம் அப்படிங்கிறது விண்ணில், அதாவது சொல்லுவோம் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் இருக்குன்னு அது பஞ்சபூதங்களுக்கு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய உடல்லையே இருக்கிறது, நமக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆழ் மனம் தான். இந்த ஆழ் மனதிட்ட நீங்கள் வந்து ஆழ் மனதோடு நீங்கள் நட்பாக இருக்க பாருங்கள். அந்த ஆழ் மனம் கொடுக்கக்கூடிய அந்த சைனை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு கூடுதல் தகவலாகத்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ பிரபஞ்சம்ங்கிறது எங்கேயோ வெளியில் இல்லை அப்படிங்கிறதையும் அப்படியும் இருக்குது. அதே போல் தான் நம்ம மனமும் இருக்கிறது. ஸோ இருக்கா இல்லையானே தெரியாது, எவ்வளோ பெருசுங்கிறது தெரியாது, அவரவர்கள் நினைப்புக்கு தகுந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்திற்கும் ஆழ் மனதிற்கும் உள்ள தொடர்பு. இந்த ஆழ் மனம் எப்பொழுதுமே நம்மளுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே தரும். ஸோ அந்த ஆழ்மனம் சொல்லக்கூடிய அந்த சைனை நீங்கள் கவனிங்க. ஸோ ஆஸ்க் ஃபார் யுவர் சைன் அப்படிங்கிற அந்த குறியீடு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த குறியீடை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத 3வது பாயிண்டாக 3வது பாடமாக சொன்னாங்க. ஸோ 4வது பாடத்தை நம்ம கேட்டுக்கிட்டே நடக்கலாம். வாருங்கள் புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம்.
நம்பர் 4, கன்வர்ஸ் வித் த யூனிவர்ஸ். சரி, இப்போ நீங்க 3rd லெசன்ல சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்க சைனை வாங்கிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? அதுதான் கன்வர்ஸ் வித் த யூனிவர்ஸ். உங்களோட ஆசை என்னவோ அதை யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. நம்ம எப்பவும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாமி கிட்ட வேண்டிப்போம். அது மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு சைன் அண்ட் கிளாரிட்டிய கொடுத்ததுக்கு நன்றியையும், நான் சரியான பாதையில தான் முன்னேறி போறேன்னு எனக்கு சைனையும் அடிக்கடி கொடுன்னு நம்மள யூனிவர்ஸ் கிட்ட கேபி பேச சொல்றாங்க. சரி, இப்போ பொறுமையா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கிற சைனை நீங்க எப்படிலாம் தப்பா எடுத்துப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என்னோட சைனை 108ன்னு பிக்ஸ் பண்றேன். ஆனா என் கையில 54 அப்படிங்கிற நம்பர் தான் வருது. உடனே நான் என்ன பண்ணுவேன்? 54 into 2 108, சூப்பரு, அப்போ இதுதான் என்னோட சைன் ஆர் கோல்னு நினைச்சுப்பேன். அது ரொம்ப தப்பு. நீங்க ஒரு கோலையோ சைனையோ பிக்ஸ் பண்ணிட்டா நடுவுல என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரணும். எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தாலும் உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதுல ஃபுல் கிளாரிட்டியோட முன்னேறி போங்க. நம்ம லைஃப்ல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சைன் கண்டிப்பா தேவைப்படும். சிலது சீக்கிரம் கிடைச்சிரும், சிலது நேரம் எடுக்கும். அதனால அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. பயத்தை தூக்கி போட்டு உங்க நம்பிக்கைய பெருக்கிக்கோங்க. நம்பர் 5, பி பேஷண்ட். நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் எப்போ பொறுமையற்ற நிலைமை அடைவோம்? எப்போ ஒரு விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுன்னு பயப்படுறப்போ, இல்லனா நம்ம பண்ற விஷயத்துல நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாதப்போ, அப்போ நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு விஷயத்த அடையணும்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணணும். முதல்ல யாரெல்லாம் உங்க கம்ஃபர்ட் ஜோன், ஹாப்பினஸ், சேஃப்டி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் பயத்தை தாண்டி நம்பிக்கையை உயர்த்திக்க முடியாது. பட் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பேஷன்ஸ். பேஷண்டா இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அப்படி இருக்கிறதுனால தப்பு நடந்தா கூட அதுக்கான சொல்யூஷனை சீக்கிரம் கண்டறியலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், நம்புங்க. உங்களோட இன்னர் பீஸ், லவ், இது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு பேஷண்டா இருந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக என்ன வச்சிருக்கோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள கேபி சொல்றாங்க. அது என்னதுன்னா, எப்பவும் பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க நினைச்சாலும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்க வற்புறுத்தினாலும் சரி, கடைசியில பொறுமையற்ற நிலைக்கு போறது பெண்கள் தான். ஏன் நான் இன்னும் பிரெக்னன்ட் ஆகல, எதனால இது தள்ளி போகுது, அப்படி இப்படின்னு யோசிச்சு நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகுற சான்ஸ் விட்டுட்டு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிடுவாங்க. சோ இதெல்லாம் இவங்க பண்றதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்து மேல இருக்க நம்பிக்கையை விட அவங்கக்குள்ள இருக்க பயம்னு சொல்லலாம். சோ ப்ளீஸ், பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க சொல்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாம உங்களுக்கு எது எப்போ கிடைச்சா சரியா இருக்குமோ அப்போ கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 4ஆம் பகுதியில் 4வது பாடத்தையும் பார்த்தோம். கன்வர்ஸ் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீ எப்போதுமே உங்களுடைய ஆசையை சொல்லுங்கள், உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள். ஸோ இதை நம்ம எல்லாருமே அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோமா அப்படிங்கிறதையும், ஸோ நீங்கள் உங்களுடைய யூனிவர்ஸ்ட்டை உங்களுடைய பிரபஞ்சத்திடம் நீங்கள் உங்களுடைய அந்த ஆசையும் வேண்டுதல்களையும் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுவரை கொடுத்ததுக்கும் செய்ததுக்கும் நன்றி அப்படிங்கிற அந்த உணர்வையும், அதன் பிறகு நீ எனக்கு அந்த சைனை குறியீடை எனக்கு காட்டிக்கிட்டே இரு அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுடைய அந்த கோரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கோரிக்கையில் நம்ம எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அந்த குறியீடுகளை நம்ம எப்போதுமே நினைவில் வச்சுருக்கணும். அதை நேர்மறையாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இருப்பினும் இன்னைக்கு அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பி பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ பொறுமையாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் 5வது பாடமாக பார்த்தோம். ஸோ பொறுமையாக இருத்தல் எப்படி அப்படின்னா, முதல் பாடத்தில் சொன்னதுபடி நம்ம எப்போதுமே அந்த கன்வர்ஸ் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் நம்மளாவே திருப்திப்பட்டுக்கிறோம். ஸோ அவங்களே சொன்னாங்க, எனக்கு 108 வேணும் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னா 54 வந்துச்சுன்னா 54 into 2 108 அப்படின்னு நம்மளாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். அது அல்ல, நம்மளுடைய கோல்லேருந்து நம்ம எப்பொழுதுமே பின்வாங்கக்கூடாது. நம்மளுடைய குறிக்கோள்கள்லேருந்து எப்போதுமே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு
எடை குறைத்தல் அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வரை நம்மளுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது வரை நம்மளுடைய அந்த விஷயத்தை நம்ம விட்டுவிடவே கூடாது. நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உடனே எடை குறைத்தலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காரணத்துக்காக வந்தாலும் சரி அந்த காரணத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். ஸோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் 5வது பாடமாக பார்த்தோம். இந்த பொறுமை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதையுமே அவங்க குறிப்பிட்டாங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. ஸோ இந்த பொறுமைங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் கூடுதல் தகவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க, இந்த பயத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க, நம்பிக்கையை விட பிரபஞ்சத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட அவர்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பயம் வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது பயத்துக்கான வெற்றியை தந்துவிடும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்ட எல்லா விஷயமே எப்பொழுதுமே கிடைக்கும். இந்த சுற்றி உள்ள நபர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் இந்த மாதிரியான நல்ல நண்பர்களை பெற்று வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டும். உங்களுடைய இலக்கு நீங்கள் எதை நிர்ணயிச்சிருக்கீங்களோ, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 492 மதிப்பெண்கள் நான் எடுப்பேன் அப்படின்னு அவன் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா சத்தியமாக 492 கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேப்ரியல் குறிப்பிட்றாங்க. ஸோ நாம் அதை விடுத்து வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் சொல்வது போல் இந்த டோர் எண்ணை வச்சு விளையாடுவாங்க. மேற்கொண்டு இந்த நம்பரை கூட்டினா இந்த நம்பர் வந்துருச்சு, இதை நம்பரை கூப்பிட்டா அப்போ அது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்மளை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. குறித்த இலக்கை அடையும் வரை நாம் பொறுமையாக இருப்போம், கண்டிப்பாக கிடைக்கும், அதை நம்புங்கள் அப்படிங்கிறத தான் 5வது பாடமாக பார்த்தோம். ஸோ 6ஆம் பாடம் என்பது என்ன என்பதையும் இறுதி புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். Number 6, வெல்கம் கிரியேட்டிவ் பாசிபிலிட்டிஸ். என்னதான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சைன் கேட்டு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணாலும் எப்பவும் புது புது விஷயங்களுக்கு நம்ம மைண்ட ஓபனா வச்சுக்கணும். நிறைய விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்ணணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுக்கான சொல்யூஷன் நிறைய விதமா இருக்கும், நிறைய பாசிபிலிட்டிஸ்ல இருக்கும். ஆனா அதுல எதை தேர்ந்தெடுத்தா பெஸ்டா இருக்கும்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சோ எப்போ உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தோணுதோ அப்போ நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்க நன்றியை தெரிவிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கிரியேட்டிவ் ஐடியாஸ்னாலே அது உங்களுக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ற எல்லா விஷயமும் ஒரு கேம் மாதிரி தான். எப்பவும் எக்ஸைட்மெண்டா, சந்தோஷமா, சஸ்பென்ஸோட இருக்கும். நீங்களும் அதை விருப்பத்தோட பண்ணுவீங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க பயத்தை ஓவர் கம் பண்ணி உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. நீங்க எந்த வழியில போறீங்களோ அதை தெளிவா வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி எறிங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு அது ரொம்ப அதிகமான பிளேஃபுல் எனர்ஜியை கொடுக்கும். நானும் நிறைய விஷயங்கள் பண்றப்போ சோர்வடைஞ்சிருவேன். ஆனா எப்போ ஃபன் இஸ் த அல்டிமேட் கிரியேட்டர்னு கண்டறிஞ்சேனோ அப்போல இருந்து என் எனர்ஜியை ரீகெயின் பண்ண கிரியேட்டிவான இல்ல ஃபன்னான விஷயங்களை பண்ண தொடங்கினேன்னு கேபி இந்த புக்ல சொல்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கண்ணோட்டமும் குழந்தைங்களோட கண்ணோட்டமும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம்லாம் அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். சோ நம்மளும் தேவைப்படுறப்போ குழந்தையா மாறணும்னு கேபி இந்த புக்ல சொல்லிருக்காங்க. கன்க்ளூஷன், ஃபைனலி இந்த புக்கோட எண்டுக்குள்ள வந்துட்டோம். கேப்ரியல் பெர்ன்ஸ்டைன் இந்த புக்ல சொன்ன டிப்ஸ்லாம் உங்களோட லைஃபுக்கு உபயோகப்படுத்தி உங்க ஃபியரை விட ஃபெய்த்துக்கு அதிக மதிப்பை கொடுத்து உங்க லைஃபை லீட் பண்ணுவீங்கன்னு நம்ம நன்றி. புத்தக சுருக்கத்தின் 5ஆம் பகுதியும் பாடம் 6வது பாடம் அப்படிங்கிறது வெல்கம் கிரியேட்டிவ் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. நம்மளுடைய மனதை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. ஸோ கிரியேட்டிவ் மைண்டுக்கு தான் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஃபன் இஸ் த அல்டிமேட் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. எதையா இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் எதெல்லாம் செய்தால் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு நீங்கள் சமையல் செய்வது உங்களுக்கு பிடிக்கும்னா அதை இன்னும் கிரியேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கீங்க. கோலம் போடுவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதில் கிரியேட்டிவாக என்ன செய்யலாம், எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ படம் வரைதல் ஆரம்பித்து கவிதை எழுதுவதிலிருந்து, கட்டுரை எழுதுவதிலிருந்து, ஏன் பேசுவதிலிருந்து அதை கிரியேட்டிவாக இன்னும் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் இருக்கும். மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எப்போதுமே கிட்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த புத்தகத்தில் இருந்து என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் குழந்தைகளாக மாறுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. குழந்தை எதையா இருந்தாலும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம், அதுபோல் மகிழ்ச்சியாக இருங்க. குழந்தை எப்போதுமே இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பயம்
தைரியம், இந்த இரண்டும் இருக்கிறது. இந்த இரண்டில் நாம் எதை வளர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இந்த புத்தகம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகிறது எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நிறைய நபர்களுக்கு இந்த நேரத்தில் புரியாமல் கூட இருக்கலாம். இருப்பினும் நான் சொல்வது அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் இந்த புத்தகம் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டைகர் குழுமமும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொண்டு நம்மளுடைய 8 நடை 42வது நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்குடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். புத்தகம் உங்களை நிச்சயமாக மாற்றி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் எல்லாருமே நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.